நம்ம இன்னைக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் சொல்லவே வேணாம், நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃப்ளாக்ஸ் சீடை ட்ரிங்காக எடுத்துக்கிறலாம். அதை விடவே இது போல் லட்டு செஞ்சு கொடுக்கும்போது யாரும் வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கிறலாம், அதுக்கு மேலே எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் ஹலீம் ஹலீம் சீட்ஸ் போல் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு விதைகள். நீங்கள் கடைகளில் ஃப்ளாக்ஸ் சீட் இல்லைனா ஆளி விதைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீடை கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. அது நம்மளுடைய ஹேருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த லட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அதனால் டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பசிக்காது, கிரேவிங்ஸும் கட்டுப்படுத்தும். அதனால் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை நம்ம மஞ்ச் பண்ணாமல் இருப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நல்ல படபடன்னு பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம இந்த லட்டுவில் ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் நம்ம லட்டு பண்ணோம்னா நிறைய ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் ஃப்ளாக்ஸ் சீட் சாப்பிட்ணும், அதுதான் சத்தானது. அதனால் இந்த லட்டுவில் வேறு சில பொருட்களையும் சேர்த்து நம்ம செய்யும்போது ஒரு லட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் டெய்லி. அப்போ ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தான் கன்சியூம் பண்ணுவோம். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, இது நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம இதில் சேர்க்க போகிற எல்லா பொருட்களையும் வறுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது அதே கடாயில் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தனியாக மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் வறுத்துட்டே இருக்கணும், கைவிடாமல். எள்ளு படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் கொட்டி வச்சுருக்க அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதுவும் நல்லா ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இப்போ லேசாக தான் சூடுபடுத்திக்க போகிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இந்த வேர்க்கடலை லேசாக சூடானதுக்கப்புறமா அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. எல்லா பொருட்களையும் சேம் பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. தேங்காயோட கலர் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நம்ம இந்த லட்டுவை 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அதாவது 1 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போகிறோன்றதுனால தான் தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்க்குறோம். வறுக்காமல் அப்படியே நம்ம சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக லட்டு கெட்டு போயிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு, வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. லேசாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதோடைய தண்ணி சத்தெல்லாம் போனால் மட்டும் போதும். அதே பிளேட்டில் மாற்றிட்டு இது போல் நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நீங்கள் கையில் தொடும்போது நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல, ஆனால் எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களுமே எண்ணெய் வெளிவிடும் அரைக்கும் போது. இப்போ இதில் இனிப்புக்காக பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எல்லா பொருட்களும் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு டைட்டாக மெஷர் பண்ண பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பளம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல சாஃப்டான மெஜல் டேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா அரைப்படும்.
உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்கள் மிக்ஸி ஒழுங்காக அரைக்காதுன்னா நீங்கள் இந்த டேட்ஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேட்ஸுக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாம், வெல்லத்தை பொடி பண்ணி சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அதே குவான்டிட்டி தான், 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ டேட்ஸும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதே கடாயில் சேர்த்துருங்க. கடாயில் அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சிங் பவுலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நீங்கள் எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம செய்திருக்க எல்லா பொருட்களுமே எண்ணெய் விட்டு வரும், அந்த எண்ணெயே போதுமானது. இதை நீங்கள் 7 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1 லட்டு மட்டும்தான் கன்சியூம் பண்ணணும், அதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஹெவியான லட்டு. அதனால் அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சத்தான ஃப்ளாக்ஸீட் லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் ரொம்ப ஹெல்த்தியானது, நம்மளுடைய ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறமா இதில் நம்ம எள்ளு சேர்த்துருக்கிறதுனால நம்ம போன்ஸுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டு சைஸ் நீங்கள் உருட்டும் போதும் கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க, ரொம்ப பெரிய சைஸ் லட்டூஸ் உருட்டிட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளாக்ஸீட் லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.